விஜய் வந்து வருஷத்துக்கு 2 படம் பண்றாரு. இந்த 2 படத்தாலேயும் அவங்க வருஷம் முழுக்க வாழ்வாங்க. அஜித்துடைய டேட் எல்லாம் வீணா போய் அவர் ஒரு பக்கம் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 20% சம்பளத்தை குறைக்க சொல்லி பேசினதெல்லாம் தகவல் இருக்கு. ஆனால் இந்த பிடிவாதம் ஈகோ இருக்குல்ல, அதுதான் வந்து பல பேரை இங்கே பல பிரச்சனைகளுக்குள்ள தள்ளி. சிம்புவுக்கும் லிங்குசாமிக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. லிங்குசாமி நீங்கள் வேணான்ட்டு போயிட்டார். உடனே ஒரு கோபம் வந்து வேட்டை மன்னன் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு வேட்டை மன்னன் ஆரம்பிச்சு திருஷ்யம் மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, சரத்குமார் நெப்போலியன் பண்ணுற படம்லாம் நான் பண்ண முடியுமாங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த படத்தை பார்த்தாலும் நீங்கள் அடுத்த காட்சி இதுதான், அடுத்த காட்சி இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட நெடிய நாட்கள் ஆகிவிட்டது உங்களை சந்திச்சு. ஆமாம். இப்போ வந்து கோட் படத்தோடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புல இருக்காங்க. விஜய் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. அது என்ன காரணத்துக்காக அவர் போயிருக்காரு? அதான் இந்த டிஏஜிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த படத்தில் வந்து வயதானவர்களை இளையவர்களாக காமிக்கிறாங்க. விஜய்க்கு அவ்வளோ பெருசு வயசான மாதிரி தெரியல ஒரு தோற்றத்தில். பட் மற்றவர்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ பிரசாந்த், மோகன்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரையுமே டிஏஜிங் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நிச்சயமா. எல்லாமே வயதானவங்களா காட்டுறாங்களா, இளமையாக காட்டுறாங்க? இளமையாக காட்டுறாங்க. டிஏஜிங் ஏஜை குறைக்கிறாங்க, வயதை குறைக்கிறாங்க. எல்லாம் ஒரு 18-19 வயசு பசங்களாக காமிப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்காக விஜய் போயிருக்கிறார். அங்கே ஒரு 2 நாள் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. வெறும் டிஏஜிங் தாண்டி ஒரு 2 நாள் வேறு ஏதோ அது சம்மந்தப்பட்ட காட்சிகளையும் அங்கே எடுக்கிறாங்க விஜய் வச்சு. ஸோ அதுக்காக தான் போயிருக்காரு. இப்போ கோட் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட படப்பிடிப்பு எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு? கோட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வெங்கட் பிரபு அமெரிக்கா போயிருக்காரு இல்லையா, அவர் திரும்பி வரதுக்கு 1 மாதம் ஆகும். அங்கே தான் இருக்கார். கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க படப்பிடிப்பு. இப்போ இந்த ரிசல்ட்டுகளோட காலமாக இருக்குது. ஏன்னா +2 ரிசல்ட்டு, 10th எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு விஜய். ஆமாம். அப்புறம் வந்து விரைவில் சந்திப்பேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஆமாம், போன முறையே அவர் மாணவர்கள்லாம் சந்திச்சு அவருக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுனுச்சு. ஆமாம், அவங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்தாரு அவர். அங்கே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் பேசுனது, நாள் முழுக்க அவர் நின்னது, ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அன்னைக்கு. அதே மாதிரி மற்றொரு வைபவம் சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை வந்து அவ்வளவு க்ரௌடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன தடவை வந்து பல ஸ்கூலில் இருக்கிற அந்த முதலிடத்தில் வந்த மாணவர்கள் ஒரு 3 இடத்துக்கு வந்தவங்கள வர வச்சுருந்தார். பட் இந்த முறை அப்படி கிடையாது. ஓவராலாக அந்த அந்த மாதிரி பார்க்க ஒரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தாரு. ஆமாம், அது இந்த முறை வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் ஒரு 50 பேரை சந்திப்பாருன்னு நினைக்கிறேன்னா. அவங்களுக்கு எவ்வளோ உதவித்தொகை கொடுக்குறாரு என்னன்னு தெரியும். உதவித்தொகைன்னு சொல்ல முடியாது, ஊக்கத்தொகை. அவரு அப்புறம் பேசுறதும் ஒரு பெரிய இதாக இருக்கும், அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் மாறும். ஆமாம் ஆமாம், அதுதான் இங்கே ஹைலைட். இன்னொன்று, அவர் அரசியல்வாதியாக மாறிட்டார். இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதே கிடையாது. இப்போ தொல் திருமாவளவனுக்கு சொல்கிறாரு, இன்னும் பலர் சொல்லியிருக்காரு. ஆமாம் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் மாறி இருக்காரு. அதே மாதிரி மாணவர் சமுதாயத்துக்குள்ளே அவர் உள்ளே நுழைஞ்சதுக்கு அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. என்னென்னா, ஒரு மாணவர்னால் அவருக்கு ஒரு ஃபேமிலி, அந்த ஓட்டு நீங்கள் ஒரு 8 ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்கும். அப்புறம் அந்த தெரு அக்கம் பக்கம்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ரவுண்டு வரும். ஒரு அரசியல் தலைவர் மாதிரி ராஜதந்திரமாக யோசிக்கிறார். ஒரு ராஜதந்திரமாக யோசிக்கிறாரு. பட் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒருத்தருக்கு நன்மை நடக்குது இல்லை, அது வழியாக. பெரிய அளவுக்கு சுயநலம் இருந்தால் கூட ஒரு குடும்பம் பிழைக்குது, ஒரு குடும்பத்தில் எதிர்காலம், அதில் ஒரு 40% பொதுநலம் இருக்குல்ல. இப்போ கோட் படம் முடிஞ்ச பிறகு அரசியலில் ஒரு தீவிரமாக ஈடுபடுவாரா, இல்லாட்டி அடுத்த படத்துக்கான வேலைகளை தொடங்குவாரா? இல்லை, 2மா பேரலாம் நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே அவர் கடைசியாக அவருடைய மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் மீட்டிங்கில் பேசும்பொழுது, இந்த கோட்டு படம் முடிஞ்சதும் தீவிர அரசியலில் நான் இறங்கிடுவேன், அந்த கோட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த மாநாடு அது இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த விஜய் 69ங்கிறது அவராக வந்து திடீர்னு உள்ளே கொண்டு வந்தது. அது 70 கூட மாறலாம், நமக்கு தெரியாது. 71 மாறுறதுக்கு வாய்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னாப்பா அவங்க தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரு கூட சொல்லியிருக்காரு, அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு விநியோகஸ்தர், நீங்க தொடர்ந்து நடிக்கணும். நிறைய பேர் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியத்துலேருந்து பல திரையுலக பிரமுகர்கள் அதுதான் சொல்கிறாங்க. சார், நீங்கள் அரசியலில் நாளைக்கு ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆகும்பொழுது வேணால் நிறுத்திங்க,
அது வரைக்கும் நடிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வயிற்று வலி அது. இப்போ ஒரு விஜய் படம் வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய பொருளாதார சுழற்சி இங்கே இருக்குங்கிறத அவங்க பார்க்குறாங்க. சினிமாவும் வந்து சர்வைவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. கண்டிப்பாக சின்ன படங்களே வச்சா ஒன்றுமே இல்லாமல் போகுது. இன்னொன்று, விஜய் வந்து வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரு. இந்த 2 படத்தாலையும் அவங்க வருஷம் முழுக்க வாழ்வாங்க. அது ஒரு பெரும் தொகை. நீங்கள் கேன்டீனில் ஆரம்பித்து சைக்கிள் ஸ்டாண்டில் ஆரம்பித்து நீங்கள் டாப்பில் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பொருளாதார சுழற்சி இருக்குது. அப்போ திடீர்னு அவர் வந்து ஒதுங்கி போகும்போது அந்த இடம் வெற்றிடமாக மாறுது. அவங்களுக்கு அந்த பணம் நஷ்டமாக தானே மாறுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க 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 போயிடாதீங்கன்னு அவர் ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரோஜா மாலை போட்டு வரவே இருக்கிறாங்க. ஆமாம். அதனால் வந்து அவர் கோட்டுக்கு பிறகு திடீர்னு ஒரு படத்தை கமிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பட வேலைகள் போகுது. பட் இருந்தாலும் அரசியல் வேலைகளையும் கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கிட்டு இந்த படத்தையும் பண்ணுவாருங்கிறது தான் என்னுடைய யூகம். இன்னொன்று, இந்த படத்தில் நிறைய அரசியல் கருத்துக்களை வைக்கிறாராம். எச் வினோத் தான் டைரக்டர். பாட்டிலே வந்துட்டாரு, சிங்கிள்லே சொல்லிட்டாங்க. பார்ட்டி ஆரம்பிக்கலாமா, கேம்பெயின் பண்ணலாமா? அது கோட்டில். நான் சொல்றது அடுத்த படத்தில் 69ல் நீங்கள் நிறைய அரசியல் கலங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அது ஒரு அரசியல் படமாக வரத்துக்கு வாய்ப்பு. இந்த மதுரையில் ஒரு மாநாடு நடத்துவார் அப்படின்னு ஒரு நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் அதை பற்றி தீவிரமாக ஒரு பேச்சு இருக்குது. 5 மாவட்டத்தில் அவங்க மாநாடு நடத்துகிற பிளானில் இருக்காங்க. அதில் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான் இப்போ ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்குது. அநேகமாக திருச்சியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம். நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம், சில செய்திகள் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ விடாமுயற்சி பக்கம் வந்தால் அது என்ன ஷூட்டிங்கே போகாமல் அப்படியே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அடுத்த படத்தை தொடங்குறதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்துட்டு. இல்லை, இந்த விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு அஜித் காரணம் கிடையாது. அந்த படப்பிடிப்பு தாமதமானதுக்கு அஜித் நிச்சயமாக காரணம் கிடையாது. அந்த பட நிறுவனம் ஒரு எதிர்பாராத பண சிக்கலில் மாட்டிக்கிச்சு. அவங்க மிகப்பெரிய பொருளாதார பலம் கொண்டவர்கள் தான் லைக்கா நிறுவனம். அதை வந்து குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது. அங்கே லண்டனில் அவங்க பண்ண தொழில் சம்மந்தப்பட்ட ஏதோ சிக்கல்கள், அங்கே பணம் லாக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அங்கே இருக்கிற பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வருவதிலையும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இங்கே ரெட் ஜெயண்டோட சேர்ந்து அவங்க சில படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியன் 2, இந்தியன் 3யும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வேட்டையன் போயிட்டுருக்கு. இது 3வது பெரிய காம்பினேஷன் தான், சேர்ந்து தான் செய்கிறாங்க. எல்லாமே பெரிய படம் இல்லை. இப்போ விடாமுயற்சியும் பெரிய படம், எல்லாம் குரோர் கணக்கில் இருக்குது. ஆமாம். இப்போ இந்த 3 பெரிய படங்கள் பண்ணும்போது அவங்க திணறாங்க. அது ஒரு பிரச்சனை. அப்போ எது முடியோடையும் தருவாயில் இருக்கோ அதை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய பொருள் வரவு அங்கேருந்து வந்துடும். அதை வச்சு இதை மேனேஜ் பண்ணலான்னு அவங்க இன்னும் எது முடிகிற மாதிரி இருக்கோ அதை வேகமாக பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணி அதன் மூலம் ஏதாச்சும் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கிடையில் அஜித்துடைய டேட்டெல்லாம் வீணாக போய் அவர் ஒரு பக்கம் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 20% சம்பளத்தை குறைக்க சொல்லி பேசினதெல்லாம் தகவல் இருக்குது. சார் நிறைய செலவாயிடுச்சு, எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஒரு 20% உங்கள் சம்பளத்துலேருந்து குறைச்சிங்கன்னா இவங்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதெல்லாம் அஜித் தாங்கிக்கவே மாட்டார். ஏன்னா அது வந்து பணம்ங்கிறத தாண்டி ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக மாறி தன்னோட படம் இப்படி தடங்கல் பண்ணுறதே ஒரு இதை தளர்வை ஏற்படுத்தும். அதுவே ஒரு தளர்வு. அதில் போய் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோட்ட சம்பளத்தை பேசிட்டு நீங்கள் குறைங்கிறது வந்து அவராக குறைக்கிறது வேற. ஐயோ பாவம் நீங்கள் சிரமத்தில் இருக்கீங்க, ஒரு 20% விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது வேற. நீங்கள் குறைச்சிங்கன்னு கேட்கும்போது அங்கே அவருடைய கிரேடு குறையிறதா அவர் உணர்வார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் வந்து ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்கு. அவர் அநேகமாக இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அங்கே போவார் போல இருக்குது. சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. குட் பேட் அக்லி அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த குட் பேட் அக்லி ஆரம்பித்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வெளிநாடு படப்பிடிப்புகள்லாம் இருக்குது. ஒருவேளை அட்டஸ்டச்சா அதை முடிச்சுட்டு இந்த படத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க ஒருவேளை பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சார் இது மாதிரி நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து பேசும்பொழுது வேணா ஏதாவது ஒரு மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைய நிலவரம் குட் பேட் அக்லி தான். ஓகே. இப்போ சிம்பு வந்து எப்போதுமே பிரச்சனைக்குரிய ஒரு நபராக இருக்கார் சினிமாவில். முன்னாடியெல்லாம் லேட்டாக வர்றது அதை பற்றி பேசுவாங்க. இப்போ வந்து ஐசரி கணேஷ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, என்னோட படத்தை முடிக்காமல் இவர் தக் லைஃபுக்கு போகக்கூடாது அப்படின்னு. இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும்? இது முடிவுக்கு வருமானே தெரியல. ஏன்னா முடிவு ரொம்ப ஈஸியாக அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் சிம்பு நினச்சா. ஆனால் இந்த பிடிவாதம் ஈகோ இருக்குல்ல, அதுதான் வந்து பல பேரை இங்கே பல பிரச்சனைகளுக்குள்ளே தள்ளுது. இதில் ஈகோ வரத்துக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஒரு படம் அவர் தொடர்ந்து 3 படம் நடிக்கிறதா அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, அந்த ஒரு படமும் சரியாக போகலை. அவரே வந்து ஏற்கனவே பொருள் ரீதியாக பெரிய நஷ்டத்தில் இருக்கார் அந்த படத்தினால. அது சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடினார், கார்லாம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் வேறு. அதெல்லாம் ஒரு சிம்புவை கூல் பண்ணுறதுக்காக பண்ண வேலை. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினாங்க. ஆமாம், ஹெலிகாப்டர் கொண்டு வந்தாங்க. அதில் சிம்பு ஏறல. அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினா இன்னும் பயங்கரமாக, அதனால் நீங்கள் வேண்டாங்க ஹெலிகாப்டர் திருப்பி அனுப்புங்கன்ட்டு ஒரு காரில் தான் வந்து இறங்கினார். ஸோ அதனால் வந்து அவர் அதில் கொஞ்சம் விவரமாக தான் இருக்கார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா,
சிம்புகிட்ட வந்து பணம் இல்லைன்னுலாம் கிடையாது, ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காரு. இன்னொன்று, நீங்கள் வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சும்மா வந்து உங்கள் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்க போகிறதில்ல. அப்போ ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும்ல. இப்போ கொரோனாகுமார்னு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு வாரம் நடிச்சிருக்கிறாரு. நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த கதை நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு வேண்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, டைரக்டர் அனுப்பிச்சிட்டு வேறு படத்தை அவங்க எடுத்துட போகிறாங்க. இப்போ ஒரு வாரம் நடிச்சுட்டு எடுத்த வரைக்கும் வேண்டாம் தூக்கி போடுங்க அப்படின்னா அது என்றைக்கோ ஒரு காலத்தில் செல்லுச்சு. இப்போ எஸ்.எஸ். சக்கரவர்த்தி இருந்தப்போ ஒரு படம் அவங்க வேட்டை மன்னன் ஒரு படம் ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக வேட்டைன்னு ஒரு படம் லிங்குசாமி ஆரம்பித்தார். அதில் சிம்பு நடிக்கிறதா இருந்துச்சு. சிம்புவுக்கும் லிங்குசாமிக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. லிங்குசாமி நீங்கள் வேணான்ட்டு போயிட்டார். உடனே ஒரு கோவம் வந்து வேட்டை மன்னன் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு வேட்டை மன்னன் ஆரம்பித்து சக்கரவர்த்தி ப்ரொடியூசர் படம் போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து அதில் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டார் அவர். ஒரு 20-30 நாள் ஷூட்டிங் போயிடுச்சு. திடீர்னு வந்து இந்த படத்தை அப்படியே எடுத்து வச்சுருங்க, நம்ம வேற ஒரு படம் பண்ணலான்ட்டார். இப்போ அந்த படத்துக்கு பண்ண செலவு யார் கொடுக்குறது? அதனால தான் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி பெரிய கடனாளியாக போயிட்டாரு. ஆமாம். அப்போ அந்த மாதிரி வந்து ஐசரி கணேஷில் நீங்கள் இதை எடுத்த வரைக்கும் போதும், தூக்கி வச்சுட்டு வேற ஒன்று பண்ணுங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இவர் ஒத்துக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை, கமலோட ஏதோ சம்மந்தம்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. சமரசம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் உப்பு தின்னவர் தான் தண்ணியை குடிக்கணும். கமலஹாசன் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் தான் பிரச்சனைக்குரிய ஆள். இப்போ இவர் அந்த பிரச்சனையை கூப்பிட்டு, சார் இதுமாரி என்னால் உங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இந்தாங்க பிடிங்க, ஒன்றும் பணமாக கொடுங்க, இல்லைன்னா டேட்டா கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணிடணும் இல்லையா? அது ரெண்டும் பண்ணாமல் இந்த சினிமாவில் எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? நீங்கள் போய் ஹாலிவுட் படத்துல நடிக்க போகிறீங்க, இங்கே தான் நடிக்க போகிறீங்க. நம்ம சுற்றி வந்தால் ஒரு 100 பேர் இவங்க தான் இருப்பாங்க. ஆமாம், இவங்க தான். இந்த பிரச்சனையை ஏன் அவர் தொடர்ந்து வளர விடுறாருன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி கமல் சம்மந்தப்பட்டு இன்னொரு சர்ச்சை இருக்குது. என்னென்னா, திருப்பதி பிரதேசம் ஒரு 5 பக்கம் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்புறம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட ஒன்று நடத்தினாங்க. கமல் சார்பாக யாரும் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமல் வரல. இதுவும் ஒரு நீண்ட பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை, அது உள்ளே போனீங்கன்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது பிரச்சனைகள். ஆக்சுவலாக அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இங்கே முதல்ல அந்த படத்தை தயாரிப்பதற்கு யூடிவி நிறுவனம் தான் முன் வந்திருக்கு லிங்குசாமிக்கு முன்னாடி. அவங்க போய் பேசும்போது இதே உத்தம வில்லன் கதையை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு கமலஹாசன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சார் இது படம் கமர்ஷியலாக இல்லை, நீங்கள் இதை ஒரு 35 கோடியில் பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. கமலஹாசன் இல்லைங்க, 55 கோடிக்கு கம்மியாக அந்த படத்தை பண்ண முடியாது, நீங்கள் 55 கோடி ஒதுக்குங்க அப்படின்னு அவங்க அதுலேருந்து பேக் அவுட் ஆகிட்டாங்க. லிங்குசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த நேரத்தில் போய் ராஜ்கமலை மீட் பண்ணும்பொழுது கமலஹாசன்கிட்ட பேசும்போது, கமலஹாசனுடைய அண்ணா சொன்னாரா சாருஹாசன், யூடிவிலேருந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க 55 கோடிக்கு, சந்திரகாசன் 55 கோடிக்கு நாங்கள் பண்ணுறதா இருக்கோம்னு சொல்லும்பொழுது, சார் யூடிவிக்கு பண்ணாதீங்க, அதே 55 கோடிக்கு எனக்கு பண்ணுங்கன்ட்டார் லிங்குசாமி. ஒன்று அவர் யூடிவிட்ட விசாரிச்சிருக்கணும், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, எப்படி நீங்கள் 55 கோடி வரைக்கும் வந்தீங்கன்னு ஏதாவது பேசுனா அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க நாங்கள் 35 கோடிக்கு தான் கேட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் கேப்பில் இவர் 55 கோடிக்கு ஓகேன்ட்டார். கதையை இவங்க கேட்டு தான் போகிறாங்க, கதையை கேட்காம போகலை. அப்போது என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த கதையே வேணாம் சார்னு உறுதியாக நின்று இருக்கும். அப்போயே தொடக்கத்திலே சார் கதை எங்களுக்கு பிடிக்கல சார், வேணாம் சார், நம்ம ஒரு மாதம் தள்ளி கூட பண்ணிக்கலாம், எங்களுக்கு வேற கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏற்கனவே 2 கதை இவங்க பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், திருஷ்யம் மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, சரத்குமார் நெப்போலியன் பண்ணுற படம்லாம் நான் பண்ண முடியுமாங்கன்றிருக்காரு. ஆனால் அதே படத்தை அவர் இன்னொரு இடத்துக்கு அதே படத்தை அவர் பண்ணார். ஸோ அது சினிமாவில் வந்து இப்படிலாம் நடக்கும். அது பெரிய நீண்ட பிரச்சனையாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க கடல்னு ஒரு படம் வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்குறாங்க. அதில் மிகப்பெரிய அடி. அஞ்சான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் மிகப்பெரிய அடி. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா கடனாளியாக மாறிட்டாங்க அவங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தை வாங்குறதா சொன்ன ஞானவேல் ராஜா படத்தை வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த 40 கோடி கடனும் இதில் வந்து நிற்கிது. 40 கோடி கடனையும் நீங்கள் அடைச்சா தான் உத்தம வில்லனை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் எஸ்கேப் போய் ஓட்டார். இப்போ அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பஞ்சாயத்து நடக்குது. கடைசியாக கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, ரைட்டுங்க நான் வந்து ஒரு 30 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு இன்னொரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ 30 கோடியை இவங்க எடுத்துகிட்டு உடனடியாக போயிருந்தா இன்னொரு படம் அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. இவங்கள்ட்ட 30 கோடி இல்லை. இவங்க 30 கோடியை பரட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே 8 வருஷம் ஆகிப்போச்சு. விக்ரம்னு ஒரு படம் வந்து அவர் எங்கேயோ போயிட்டார். அவர் 150 கோடி சம்பளத்துக்கு போயிட்டார். இப்போ அவரை போய் நீங்கள் 30 கோடிக்கு படம் பண்ணி கொடுங்கன்னா எப்படி பண்ணுவார்? அது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்க கூட்டத்துக்கே முக்கியமான தயாரிப்பாளர்கள் யாருமே வரலையா? சாதாரண ஏதோ நடந்திருக்கு. நீங்கள் வரணும்ல, ஏன்னா இத்தனை வருஷம் பஞ்சாயத்துக்கு இது தீக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பேசணும்ல. அவங்களுக்கு என்னென்னா, கமலஹாசனும் ரெட் ஜெயண்ட்டும் நெருக்கமாக இருக்காங்க.
நம்ம ரெட் ஜெயண்ட்டை போய் எதுக்கு பகைச்சிப்பானே, கமலஹாசனை பகைச்சிக்கணும்னு நம்ம நினைக்கல. கமலஹாசனை பகைச்சிட்டா அது நேரடியாக ரெட் ஜெயண்ட்டே பகைச்சிக்கிற மாதிரி. அதனால யாரும் போகாதீங்கன்னு ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கு கூட இங்க தயாரா இல்ல. பகைங்கிற பிரச்சனைக்கே போக வேண்டாம், அதை பேசணும்ல முதல்ல. ஆமா, இது திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி கொஞ்சம் பேர் உட்காந்து அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. மகேந்திரன் தான் எடுத்திருக்கிறாரு, விஜய் டிவி மகேந்திரன். நான் சார்கிட்ட சொல்கிறேன், ஒரு 2 வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாரு. இதுதான் இதில் நடந்த முன்னேற்றம். இதை தாண்டி எதுவுமே நடக்கல. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து வேட்டையன் வந்து ஃபைனல் ஷெட்யூலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி, அமிதாப்லாம் நடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பிஸ்னஸ்ஸு, அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு பிறகு கூலியும் அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ வேட்டையன் ஷூட்டிங் வந்து 14ஆம் தேதி வரைக்கும் கோகுலம் ஸ்டுடியோஸில் நடக்குது. அவர் ரஜினி வந்து அங்கே தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. 14ஆம் தேதியோட அவருடைய போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடியுது. அதுக்கப்புறம் மற்றவர்களை வச்சு கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஷூட்டிங் இருக்குது. அந்த படம் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அமிதாப்லாம் உள்ளே வந்திருக்கிறாரு, ஒரு வேல்யூ இல்லைன்னா வரமாட்டார்ல. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். கூலி எந்த மாதிரி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு? கூலிக்கு அந்த எதிர்பார்ப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். சர்ச்சையும் ஆயிட்டு. சர்ச்சை ஒரு பக்கம், எல்லாத்தையும் தாண்டி அந்த ரஜினியினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, இத்தனை வயசாகியும் ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமாங்கிறது இருக்குல்ல, அந்த ஆச்சரியம் இருக்குல்ல, அது வந்து அந்த படத்துல ரஜினியை பார்க்கும்போது நமக்கு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள்னு அவர் பேசுறதே ஒரு இதா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் ஒரு ஒரு படம் அறிவிப்பு வரும்பொழுது அதை பற்றி எதிர்பார்ப்புகள் ரொம்ப கிரியேட் ஆகணும். சில அறிவிப்புகள் ஏன்டா வந்ததுன்னு இருக்கும். இது வந்து அது லோகேஷும் சேர்ந்து இருக்கு அதுல. ஆமாம், ஆனால் நமக்கு என்ன வருத்தம்னா, இப்படி ஒரு பரபரப்பான ஒரு முன்னோட்டத்தை வெளியிடும் பொழுது அது சொந்த சரக்கா இருந்தா இன்னும் நல்லா காப்பி பண்ணணும். எதுக்கு காப்பி பண்ணணும்? இப்ப தேவையில்லாம இனிமையான விஷயம் தான் இளையராஜா, ஆனா அது பர்மிஷனோட அதை பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப தேவையில்லாத சர்ச்சையை வந்து குறைச்சிருக்கலாங்கிறத. ஏன்னா சினிமாவில் அனுபவம் இல்லாதவர்கள் பண்ணல, எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள். லெஜெண்டரி டைரக்டர், லெஜெண்டரி இது ஹீரோ, சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர். அவங்களுக்கு தெரியாதா இந்த இதை எடுத்து பயன்படுத்தணும்னா நம்ம ராயல்ட்டி கொடுக்கணுங்கிறது? ஸோ இதெல்லாம் ஏன் விட்டாங்கங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. கடைசியாக ஒரு கேள்வி, பொதுவாக தமிழ் சினிமாவை பற்றி தான். கடந்த சில மாதங்களாக, ஒரு வருடமாகவே 70 படங்கள் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அந்த கணக்கு இன்னும் கூட அதிகமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா வர்ற படமெல்லாம் ஃபெயிலியர் லிஸ்ட்டில் தான் போய் சேருது. அது என்னென்னா, அந்த அளவுக்கு இவங்க திரைக்கதையிலையும் கதையிலையும் பெருசாக ஒரு கவனமே இல்லை அவங்களுக்கு. என்னென்னா, முன்னெல்லாம் வந்து டிஸ்கஷன் ஒன்று நடக்கும், ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து ஒரு கதையை விவாதிப்பாங்க, புதுசாக சம்பவங்கள் அதுக்குள்ளே போடுவாங்க. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்த சினிமா மாதிரி இருக்காது, பார்க்காத ஒரு காட்சி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த படத்தை பார்த்தாலும் நீங்கள் அடுத்த காட்சி இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சு போச்சு, அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய சலிப்பை கொடுத்துருச்சு மக்களுக்கு. அதன் காரணமாக தான் முதல்ல தியேட்டருக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்களே. ஏதாவது ஒரு படம் நல்ல படம் வந்துச்சு அப்படின்னு இவங்க காதில் விழுந்து இவங்க தியேட்டருக்கு வர்றதுக்குள்ள தியேட்டர்லேருந்து படத்தை தூக்கிடுறாங்க. அதுவும் அந்த படமும் மலையாளமாக இருக்குது, இல்லாட்டி தெலுங்கா இருக்குது, கன்னடமாக இருக்குது. ஆமாம், அப்படி போயிடுச்சு. நம்ம ஒரு காலத்தில் தமிழ் படங்களை வேற மாநிலங்களில் எப்படி மதிச்சாங்க, நம்மளை பார்த்து சினிமா வந்து பேசி. தமிழ் பட டைரக்டர்களுக்கு நீங்கள் ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா அவ்வளோ மரியாதை, அப்படி மதிப்பாங்க. இன்னைக்கு வந்து அங்கே உள்ளவங்கள நம்ம மதிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. பட் எப்போவோ அத்திப்பூத்தா மாதிரி கொஞ்சம் பேர் நல்ல இயக்குநர்கள் இங்கேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபியூச்சரில் ஒரு சினிமா மாறும் தான். இல்லை, இது மாறணுங்க. இது எல்லாருமே தன்னை உணர்ந்து செயல்படணும். இப்போ எல்லாருமே ஒரு நோட்டை தூக்கிட்டு நான் மூணாரில் போய் உட்காந்து கதை எழுதுறேன்னு அவங்கவுங்க எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசுறத பார்த்தா ஏதோ ஸ்பீல்பெர்க்கு, கிறிஸ்டோபர் நோலன் போன்ற இந்த வெஸ்டர்ன் டைரக்டர் லெவலில் கதைகளாக பேசுகிறாங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது அரை மணி நேரம் உட்கார முடியல. அதுதான் அப்படி தான் இருக்குது. பட் இவங்க மாறணும். ஒரு சுய பரிசோதனை இங்கே நடக்கணும். தமிழ் சினிமா மாறணும் நம்பிக்கையில் நம்ம இருக்கலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.